தூத்துக்குடி அன்னை தெரசா நகரில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் தவித்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எந்த அளவிற்கு மழையோட பாதிப்பு இருக்கு? அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை என்பது ஓய்ந்தாலும் தற்பொழுது குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி இருக்க அந்த மழைநீர் என்பது வெளியே செல்லாமல் மக்கள் பெரும் ஒரு அவதி பெற்று தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அன்னை தெரசா நகர் மற்றும் ஹவுசிங் போர்டு பகுதியில் கிட்டத்தட்ட நம்ம நிற்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. இங்கே 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி கட்டியிருக்கிறதுனால பொதுமக்கள் இந்த பகுதியை விட்டு வெளியே செல்லவோ இல்லை உள்ள வரவோ இந்த மழைநீரை கடந்து தான் வெளியே செல்ல வேண்டியிருக்கு. தாங்களுக்கு உள்ள ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வாங்கினா கூட இந்த மழையை தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உடனே இந்த மழைநீரை அகற்றணும்னு சொல்லி இந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த வண்ணம் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த மழைநீர் வெளியே போகும்னு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது வச்சுட்டு இருக்காங்க. இம்மா, நீங்கள் எத்தனை வருஷமா இந்த பகுதியில் இருக்கீங்க? இந்த தண்ணி எதனால் கட்டி இருக்கு? 95 இருக்கோம். 95 வருஷத்துல இருந்திருக்கோம். இப்போ 2 வருஷமா ரொம்ப வீட்டுக்குள்ளேயே போன வருஷம் தண்ணி வந்துட்டு இந்த வருஷம் இது வரைக்கும் இருக்குது தண்ணி. நாங்கள் ரொம்ப அவதிப்படுறோம். 5 நாளாக இருக்குது தண்ணியே இறங்க மாட்டேங்குது. இதுக்கு ஒரு ஸ்டெப்பு எடுக்க மாட்டேங்காங்க. வேற அதிகாரிகள் யாரும் அந்த பகுதிக்கு வந்தாங்களாமா? வேற பகுதிக்கு யாரும் எதுவும் சொன்னாங்க? அந்த உள்ளுக்க தண்ணிக்குள்ள காலே வைக்கல, மொத்தத்தில் தண்ணிக்குள்ள வைக்கல. நாங்கள் அவதிப்படுறோம். ஒன்றுமே இது பண்ணி பார்க்க மாட்டேங்க. 10 வருஷம் ஆச்சு இந்த ரோடு போடுறோம் ஏமாத்த தான் செய்கிறாங்களே தவிர வர்ற நேரம்லாம் நாங்கள் கடந்து சாவத்தான் செய்கிறோம். ஒருத்தரும் உள்ளே பார்க்க வர மாட்டேங்க. இப்போ எது சொன்னாலும் வந்துடுவோம், மழை முடியும் மட்டுக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எட்டி கூட யாரும் பார்க்க மாட்டேங்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வந்ததுலேருந்து இப்போ 2 வருஷம் இந்த தண்ணியில் வீடு அரை வீடு வந்திருக்கு. அப்பவும் வரல. வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போட்டு தரோம் இந்த அவஸ்தை நாங்கள் கத்துற நேரத்தோடு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டேங்காங்க. இப்போ காலையில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கு இந்த மாதிரி காலையில் பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தண்ணியை கடந்து தான் போகணுமா? ஆமாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் வெளியில் போய் தான் வாங்க வேண்டியது இருக்குது. இதை தாண்டி தான் போக வேண்டியது இருக்குது. இதை தாண்டி போக எங்களால் முடியல. இங்கே சகதியும் சேருமா இருக்குது. போன திருப்பே நாங்கள் இதை கம்ப்ளைண்ட் வச்சுருந்தோம். ஆனால் யாரும் எதுவும் ஸ்டெப் எடுக்கலை. இந்த திருப்பாவது எங்களுக்கு ரோடு போட்டு ஒரு கால்வாய் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. இந்த பகுதியோட மக்கள் பெரிய கோரிக்கை என்ன இருக்குன்னா, இந்த பகுதியில் உள்ள வடிகால் அமைப்பை தயார் செய்து உடனடியாக இந்த மழைநீரை வெளியே அகற்றணும்னு சொல்கிறாங்க. மாநகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டேன்னு சொன்னோன்னா அவங்க அந்த கார்னர் முக்கில் ஒரு பெரிய பம்பு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கேருந்து அந்த பம்பு மூலியமாக இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றும் பணியில் தீவிர நடவடிக்கை என்பது எடுத்துக்கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பாலசுப்ரமணியம். ராஜன், காட்சிகளை பார்க்கின்ற போதே தெரியுது அப்பகுதி மக்கள் எந்த மாதிரியான சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் என்பது புரிகிறது. அதே நேரம் மாவட்ட நிர்வாகம் உரிய கவனம் செலுத்தி மழைநீரை அகற்றி அப்பகுதி மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருப்பது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜன்.